ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தம் 20வது அத்தியாயம் நம்ம பார்க்க போகிறோம். பிரம்மதேவன் அதாவது எப்படி முடிச்சார்னா, அழகான அந்த வராக அவதாரத்தை சொல்லிட்டு அதனுடைய பலப்பிராப்தியோட ரொம்ப பவித்திரமான இந்த சரிதம் எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கும்னு சொல்லி முடிச்சார் இல்லையா. அதுக்கப்புறம் சௌனகர் கேட்குறார், அதாவது சூத புராணிகர்கிட்ட சௌனகர் கேட்குறார். ஃபஸ்ட்டு சீன் போகிறது அங்கே சௌனகர் கேட்குறார் என்னன்னா, இந்த ஸ்வாயம்பு மனு எப்படி தன்னுடைய பிரஜா உற்பத்தியை பண்ணார். வராக அவதாரத்துக்கு யார் காரணம்னா ஸ்வாயம்பு மனுவினுடைய அபியர்த்தனை தான் காரணம் இல்லையா. அப்போ அதனால அதுலேயே கரெக்டாக கேட்குறாரு பாருங்க. ஸ்வாயம்பு மனு சரி பூமி கடிச்சுடுத்து பிரஜா உற்பத்தி எப்படி ஆரம்பித்தார் அப்படிங்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ பாகவதம் 3வது ஸ்கந்தத்தில் திருப்பி ரெப்படிஷன் ஆகுது. பிரம்மதேவன் எப்படியெல்லாம் படைச்சாருங்கிறது வரப்போகுது. ஆனால் நல்ல கவனமாக கேட்டுக்கலாம். இதில் முன்னாடி நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறது. ரெப்படிஷன் தானே, நம்ம கேஷ்லாம் நம்மளால் படிக்க முடியாது. நமக்கு முன்னாடி சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இங்கே நிறைய இப்போ சொல்ல போகிறேன். அப்போ பாகவதங்கிறது பாருங்கள் சாகரமாக இருக்குது. அட் அ ஸ்டெச் எல்லாத்தையும் போய் கொட்டாமல் நம்ம என்ன சொன்னோம், ஹைரண்ய அண்டமாக இருக்கார், அதுலேருந்து வந்தார்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் பிரம்மதேவர் எப்படிலாம் படைத்தாருங்கிறத இன்னும் விரிவாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அவர் சொல்கிறார், இவர் எப்படி பிரஜா உற்பத்தி பண்ணார் அப்படிங்கிறத கேட்டார். அப்புறம் வித்துரர், அதாவது வித்துரர் தானே கேட்டுருக்கார் மைத்ரேயர்கிட்ட. அப்போ இவர் சொல்கிறார், எப்படி இந்த பிரஜா உற்பத்தி பண்ணான்னு சௌனகர் கேட்டது, என்னென்ன உபாயங்கள்லாம் இது பண்ணார்னு கேட்டார். விதுரருடைய அருமை பெருமையெல்லாம் சொன்னார். அவர் என்ன தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தார், தன்னை தானே சுத்தப்படுத்தினுட்டார், அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு பகவானுடைய அந்த அழகான கதைகள், அதாவது இப்போ சொல்ல போகிறது திருப்பி கதை தான் நடந்தது அப்படிங்கிறது தான். ஆனால் அது எப்படிப்பட்டதுன்றத 5வது ஸ்லோகத்தில் சொன்னார். 20வது அத்தியாயத்தில் தயோகோ சம்பததோகோ சூத பிரவருத்தா ஹியமலாக கதாக, ரொம்ப சுத்தமான கதை. அதனால்தான் பாகவதம் படித்தா நம்ம மனசு சுத்தமாக இருக்கும் இல்லையா. சுத்தமானதை வச்சுட்டு தான் நம்ம சுத்தப்படுத்த முடியும். அதனால ஆபோ கங்கா எதோட இது பண்ணுறாரு பாருங்க, கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. கங்கை எப்படி, அதாவது இந்த கங்கையில் குளித்தால் நம்ம உடலும் மனமும் தூய்மைப்படுங்கிறத இன்னைக்கு பிரத்யட்சமாக நம்ம சொல்கிறோம். அதே போல் எல்லா பாபங்களையும் நீக்கிடும். அப்போ அங்கங்கே உங்களுக்கு எங்கெல்லாம் பாகவத ரெப்படேஷன் வராதோ அங்கே பாகவதத்தினோட பெருமை சொல்லப்பட்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா, 2வது அத்தியாயத்தில் இதையே தான் நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே சொல்கிற கங்கையை போல எது இவாக நீர்ஹரேஹே பாதாம்புஜாஸ்ரய, சரணகமலத்தை அடைந்தவர்கள் அந்த சரணகமலத்திலிருந்து தோன்றிய கங்கையை போலவே பாகவதமும் நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் நீக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்கிறார், தானக கீர்த்திய பத்ரம் தே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். நீங்கள் ரொம்ப அழகாக இந்த கதைகள்லாம் கீர்த்திய யார் இப்போ கேட்குறா, சௌனகர் கேட்குறா, சூத புராணிகள் சௌனகாதி ரிஷிகள் கேட்குறா. அப்போது நீங்கள் ரசஜ்ஞ கோணோ தனுப்பிரதேத ஹரி லீலாமிருத்தம் பிபன், பார்த்தீங்களா, ரசிக்காக புவி பாகவாக இல்லையா, பிபத்தோ பாகவத ரசம் சொன்னாரோ இல்லையா. இங்கே பாருங்க, இந்த அமுதத்தை கேட்டுட்டு இது கொஞ்சம் அமுதத்தை குடிச்சுட்டு போகிறோன்னு சொல்ல மாட்டா, ரசத்தை வேணா போகிறோன்னு சொல்லுவா. இது இந்த பாகவத ரசத்தை வேண்டாம்பா. அப்போ அவர் சொல்கிற இந்த மாதிரி கேட்ட உடனே அவர் சொல்கிறார், சரி சார் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு சூதோ வாச்சா, சூதா சொல்கிறார், பூமி பாதாளத்துலேருந்து அழகாக ஒரு கிரீட்டையை போல எடுத்துன்னு வந்தார். லீலாம் ஹிரண்யாட்ச அவக்ஞாக அதம்னு. இந்த சூத வாச்சா எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம், ஏன்னா இதுலேயே வராக அவதாரம் வந்துடுது. ஹரோ த்ருதக்ரோடதனோ ஸ்வமாயயா தரணம் ரசாதலாத் அவர் கேட்கிறார், அதாவது ஹிரண்யாட்சனை ஒரு லீலையை, ஒரு சாதாரண ஒரு லீலை புரிவதை போல கிரீட்டையை போல வதம் பண்ணாரே, அது அந்த ஹிரண்யாட்ச வதம் முடிஞ்சுடுறது, அதாவது வராக அவதாரத்தினுடைய பரிபூர்ணமாக ஆயிடுறது. அப்போ இவர் ரொம்பவும் சந்தோஷத்தோட மைத்ரேயரை கேட்டாரா, யாரு, விதுரர் அப்படின்னு திருப்பி உள்ள போறப்போ விதுரர் மைத்ரேயருக்கு வந்துட்டோம். அப்போ விதுரர் கேட்குற, பிரஜாபதிஹி பிரஜாபதி பதிஹி, பிரஜாபதினா பிரஜைகளை உண்டு பவன், பிரஜாபதி பதிஹி இங்க சொல்றார். யாரு பிரஜாபதி பதி? பிரம்மதேவன். பிரஜாபதியை உண்டு பண்ணவர் பிரம்மதேவன் தானே. பிரஜாபதி பதிஹி சுஷ்வா பிரஜா சர்கே பிரஜாபதித், அவர் பிரஜாபதிகள் எல்லாம் படைச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எப்படியாக அதை படைத்தாருங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறார்.
அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு ஒருத்தி சொன்னார், மரிச்சி முதலான முனிவர்கள்லாம் அவள்லாம் பிரஜா உற்பத்தியில் ஈடுபட்டார்களா, அதாவது தாம்பத்திய சுகத்தோடு சேர்ந்து பிரஜா உற்பத்தி பண்ணால அதையும் கேட்குறார். எவ்வளவு கீனாக அவர் கேட்குறாரு பாருங்க. முதல்ல சனகாதி முனிவர்கள், அதுக்கப்புறம் ரிஷிகள், அதுக்கப்புறம் தானே இவர் ருத்ரன்லாம் வந்தார். கேட்டுட்டு இது கேட்ட உடனே மைத்ரேயை வச்சா மைத்ரேயை சொல்கிற சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற அந்த 3 குணங்களை வைத்துக்கொண்டு அவர் படைக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறார். அதில் இந்த பிராரப்தம்ங்கிறத, அதாவது சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாங்கிறோம் இல்லையா, பிராரப்த கர்மா நம்மளுடைய பிராரப்தம் அப்படிம்போம், நம்ம முன்ஜென்ம கர்மம் அப்படிங்கிறோம். சஞ்சித கர்மாவும் நம்ம அப்படியே சஞ்சியில் போட்டு கட்டின்னு வரா மாதிரி தான் அந்த கர்மாவும். ஆனால் இந்த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மாலாம் எவ்வளவுக்கு எவ்வளோ நாம சொல்கிறோமோ அதெல்லாம் நீங்கிடும். அதுதான் இந்த கலியுகத்தோட விசேஷம். அப்போ இவர் சொல்கிற பகவானுடைய சங்கல்பத்தினால இந்த 3 குணங்களை வைத்துக்கொண்டு மகத்தத்துவம் ஏற்பட்டது அப்படின்னார். சரி, உடனே நமக்கு தோணும், ஓஹோ முன்னாடி சொன்னதானே அப்படின்னு கேஷுவலாக இருப்போமோ. இப்போ பாருங்க, புதுசாக விஷயங்கள் சொல்ல ஆரம்பிப்பார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரஜோகுணத்தை வச்சுன்னுட்டு தானே மகத்தத்துவத்தை வைத்துக்கொண்டு தான் ஏன்னா பிரம்மதேவன் ரஜஸ் குணம் தான், ரஜகுணம் தானே படைப்பதற்கான சக்தி கொடுக்கறது. அது வந்த உடனே அந்த அகங்கார தத்துவம் வந்தது, அகம் என்கின்ற பாவம் வந்தது. அதில் சாத்விகம் ரஜஸ் தமசுங்கிற அந்த 3 குணம் சொல்கிறோமே, அதுதான் அகங்காரத்தை சொன்னேன். அதை வச்சுன்னுட்டு கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், பஞ்சபூதங்கள், அகக்கரணங்கள், தன்மாத்திரைகள் எல்லாம் உண்டாயிற்று அப்படின்னார். சரி, இந்த பிரபஞ்சத்தை இதெல்லாம் படைச்சாச்சு. அதாவது 5 பூஜம் வந்தாலே என்ன, எல்லா ஜீவஜாலங்கள் படைச்சா கூட அதை எல்லாம் தனித்தனியாக இருக்கே தவிர ஒன்றோடு ஒன்று சேரலை. இப்போ நம்ம சாம்பார்லாம் பண்ணிட்டு இருக்கோம், தானை போட்டுட்டு புளியெல்லாம் விட்டா அப்படியே விட்டுடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை கொஞ்சம் இழக்குவோம், ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தன்மயமானோம் இல்லையா. அந்த குழம்புங்கிறத குழம்பி போனது தானே. அப்போது அதை இது என்ன பண்ணிட்டு இது தனித்தனியாக நின்றுட்டு இருக்கு எல்லாமே, அதெல்லாம் சேர்ந்து ஹைரண்ய அண்டமாக வந்தது. வைராஜ புருஷன் இல்லையா, வைராஜ புருஷன். அந்த அண்டம் என்ன பண்ணிட்டு 1000 வருடங்கள் நீரில் உறைந்தது. இது இப்போ இந்த பாகவதம் முடிச்சோடனே நீங்கள் ஆளுக்கு இதெல்லாம் சொல்ல போகிறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிவிஷனாக போயிடுது. அது ரொம்ப அழகாக 1000 வருடங்கள் அப்படியே நீர்லேயே இருந்துதான். வருஷ சாகசிரம் அன்பாத்து சித்தமம் ஈஸ்வரக ஆயிடுத்து. அப்போ 1000 வருடங்கள் முடிஞ்ச உடனே பகவானுடைய தஸ்ய நாபேர் அபூத் பத்மம், உன்னுடைய நாபில், பகவானுடைய நாபிலிருந்து அழகான அற்புதமான பத்மம் வந்தது. அந்த பத்மம் எப்படி இருக்குன்னா, சஹசிரார் கோருதி, 1000 சூரியன்கள் பிரகாசிக்கிற மாதிரி இருந்துதான் அந்த பத்மம். ஏன்னா ஜலாபூர்ணமாக இருக்கு, நீர் உறைந்திருக்கு. அப்போ அந்த பத்மம் மட்டும் ஒளி வீசித்து. இதை நாராயண பட்டத்திரி சொன்னார், பத்மங்கிற ஒளி சுற்றி இருக்க இருட்டை தொடச்சி எடுத்ததும்பார் ரொம்ப அழகா 8வது தசகத்துல. அப்போ சொல்றார், அப்போ பிரம்மதேவர் அப்படியே அதுலேருந்து கமலத்திலேருந்து தோன்றுகின்றாராம். தோன்றிட்டு அந்த பிரளய ஜல பிரம்மாண்டத்தோட அந்த பிரளய ஜலத்துல அந்த பிரம்மதேவன் அப்படி தோன்றுகிறாருன்னா, தோன்ற உடனே யார் முதல்ல நுழைவார்னா அந்தர்யாமியாக பகவான் தான் இல்லையா. அது அழகா சோ அனுவிஷ்டோ பகவதா உள்ள நுழைஞ்சிட்டார். சோன்றது பிரம்மதேவன் உள்ள பகவான் நுழைஞ்சிட்டார். நுழைஞ்சுட்டு சேயத்தே சலிலாசையே, அந்த சலிலத்திலேயே அப்படியே இருக்கார். அதுக்கப்புறம் பிரம்மதேவருடைய உட்புகுந்து முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருந்தாரோ அதே திருப்பி அவருக்கு உண்டான வேலைகளானது, அதாவது பிரம்மதேவனுடைய படைப்பு ஆரம்பிச்சுடுத்து. அதில் என்னென்னலாம் வந்ததுன்னு நம்ம 2-3 அத்தியாயம் முன்னாடி சொன்னோம். தாமிஸ்ரம் அந்தாமிஸ்ரம்லாம் படித்தோம் நம்ம. தமசு, மோகம், மகாமோகம், இந்த 5 விஷயம். இதுதான் பட்டத்திரி கோபம், பீதி, பேராசைன்னுலாம் சொல்லியிருப்பார். 5 விஷயம் இவர் படைச்சிட்டாரோ இல்லையோ, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, இதெல்லாம் புது தகவல், அதனால நல்லா கவனிங்கோ. இந்த 5 விஷயத்தை படைச்சார். அது என்ன? 5 அஞ்ஞானம். அஞ்ஞானம் எப்பயுமே நீங்கள் தெரியும் உங்களுக்கு, அஞ்ஞானம்னா அறிவில்லாய்மை. அது என்னன்னா இருட்டு. உடனே இருட்டாக இருக்காது. அதாவது அந்த இருட்டை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, தமோமயமாக இருக்கு. இரவில் தூங்குறோம் பாருங்க, இருட்டில் தானே தூங்குறோம், தமோமயமாக இருக்கு. உடனே அவருக்கே பிடிக்கலையாம், பிரம்மதேவருக்கே ஐயோ அஞ்ஞானத்தை படைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே பிடிக்கல. அவர் உடனே தன்னுடைய சொரூபத்தையே விடந்தார். அதாவது இரவு தான் அவருடைய ரூபமாக இருக்கு. அந்த நேரத்தில் அதை யக்ஷர்கள் ராட்சசர்கள் உருவானார்கள். அதை எடுத்துக்கொண்டு அந்த இரவு நேரத்தில் தான் அவளுக்கு சக்தி ஜாஸ்தி இல்லையா, இரவு நேரத்தை. அப்போ என்ன ஆயிடுத்து, பசி தாகம் வந்துடுத்து இந்த யக்ஷருக்கும் ராட்சசர்களுக்கும். அவள் சும்மா இருப்பாளோ, யார்கிட்டேருந்து வந்தோமோ அவரையே விழுங்க போனா, பிரம்மதேவரை விழுங்க போனார்கள்.
அப்படிங்கிறார். அப்போது இன்னும் ஒரு வார்த்தை சொன்னான். யார்? 2 பேர் யக்ஷர்கள், ராட்சசர்கள். யக்ஷர்கள் வந்து விழுங்கணும்னு நினச்சிட்டு இருக்கா. ராட்சசர்கள் அவனை விடாத, சும்மா விடாதேங்கிறான். ரக்ஷ, அவனை காப்பாற்றாதேங்கிறான். புரியுதா? அந்த மாதிரி 4 புறமும் அதுகள் ஓடி வந்து தான் பிரம்மதேவனுக்கே கொஞ்சம் பயம் வந்துடுத்தான். என்னதான் இருந்தாலும் தேவஸ்தானக சம்விக்னோ மாம் ரக்ஷத ரக்ஷச, இது வந்து அவனை ரட்சிக்காதீங்கன்னு அது ஒரு பக்கம் வருது, ஒன்று சாப்பிட்றேன்னு ஒரு பக்கம் ஓடி வருதுகள். அப்போ அஹோ மே யக்ஷ ரக்ஷாம்சி பிரஜாயூயம், நீங்கள்லாம் என் பிரஜை தானே, என் குழந்தைகள் தானே, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அப்புறம் பிரம்மதேவர் இப்போ அதாவது தமசு ரூபம் போயிடுத்து, அடுத்தது சாத்விக ரூபம் வருது. முதல்ல ரஜஸ் வந்துடுத்து, தமசா எடுத்து, இப்போ சாத்விக ரூபம் வருது. அந்த சாத்விக ரூபம் வந்த உடனே ரொம்ப தேஜஸ்வி ஆனாராம், ஒளியானாராம். அந்த ஒளிகளை கொண்டு தேவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அதனால தான் தேவர்களை காட்டுறச்சே ஒளியோடு காட்டுறான் இல்லையா? அப்போ ஆயிடுத்து. அந்த தேவர்களுக்கு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அசுரர்கள்லாம் அவருடைய இடுப்பினுடைய முன்பகுதியிலிருந்து தான் படைக்கப்பட்டார்கள். அதனால அவர்களுக்கு காம இச்சை அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது பிரம்மதேவர் அப்படி அந்த காம இச்சை அதிகமான உடனே படைத்த பிரம்மதேவனையே அவர்கள் அணுக ஆரம்பித்தார்கள். அவர் கிட்டத்தட்ட பயந்து ஓடவே ஆரம்பிச்சுட்டாராம். பிரம்மதேவன் என்ன பண்ணுறது? சரி, எல்லாமே இது உள்ளே தானே வந்திருக்கு ஆச்சா. அப்போது இவர் வந்து நேராக போய் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டார். பக்த வச்சலனாச்சே, நீ என்னை காப்பாற்று. ச உபவிரஜ்ய வரதம் பிரபன்னார்த்திஹரம் ஹரிம் அனுகிரகாய பக்தா நாமம் ரூபாத்ம தர்ஷனம். அவர் பார்க்குறார். அவர் பார்த்துட்டு அழகாக பிரம்மதேவன் வந்து சரணாகதி பண்ணிட்டு, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், பாகி எது இந்த பாப்பத்தில் இந்த பாகி மாம், என்னை இதில் இந்த இதுலேருந்து காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல, இவர் என்ன பண்ணார், அதாவது உன்கிட்ட தான், உன்னிடத்துலேருந்து தான் அது வந்தது. இது பெரிய ஒரு கான்செப்ட். என்ன தத்துவம் என்னன்னா, இவர் என்ன சொல்றார், சோ அவதாரியசே, அவர்கள் எல்லாம் இங்கே உங்ககிட்ட தான் வந்தா. அப்போ நீ அந்த அந்த தேகத்தை விட்டுடு, பிரம்மதேவன்ட்ட சொல்றார். அந்த பாவம் இருக்கே, அந்த பாவத்தை விட்டுடு அப்படிங்கிறார். அப்போ நமக்கும் அப்படிதான் இல்லையா? அந்த தேக சிந்தனை இருக்கிறதுனால தானே எல்லாமே வருது. இப்போ இவர் சொல்றாரு, எங்கிருந்து வந்ததோ அதை பார்த்து அவர்கள் வருகின்றார்கள், அதை விட்டுடுன்ட்டாராம் ஸ்ரீஹரி. அதை சொல்லிட்டார். சொன்ன உடனே அந்த அதாவது இந்த உடல் இப்போ என்ன எடுத்து அசுத்தமாயிடுது, அஜ்ஞானத்தினால அசுத்தமாயிடுது ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த மாதிரி அசுரர்கள் படைக்கப்பட்டதுனால அசுத்தமாயிடுது. அது வந்து அவரை வந்து விட்டுட்டார். ஏன்னா இது வந்து காம ஏற்படுச்சுட்டு அவள் அலைஞ்சு உள்ள வரா. அப்போது அவர்கள் அதை விட்ட உடனே, அதாவது பிரம்மதேவனுடைய ரூபம் சரீரம் அதை விட்ட உடனே அது என்ன பண்ணித்தான், ரொம்ப அழகான பெண்ணாச்சான். சந்தியாங்கிற பேரில் பெண்ணாச்சான். அந்த பெண் ஆக்சுவலாக இது என்ன, இது உண்மையான பெண் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பிரதிபிம்பமாக இருக்குது இல்லையா? பிரதிபிம்பமாக. அப்போ இது என்ன படித்தான், தாம் கொன சரணாம்போஜம் மதவிஹ்வல லோச்சனாம், எப்படி இருக்காளாம் அந்த பெண்ணுன்றத வர்ணிக்கிறார் ரொம்ப அழகாக. எப்படி இருக்காள், தாம் அவள் கொன சரணாம்போஜம் மதவிஹ்வல லோச்சனாம், அவளுடைய கண்கள் இருக்கு அப்படி சுரண்டு பார்க்கறதான். அதை பார்த்தாலே காமம் அப்படியே மோகிக்க செய்கிற மாதிரி இருக்கான். அடுத்தது அவள் எப்படிப்பட்டிருக்கா, காஞ்சி கலாப விலசத் துக்கூலம்னா பட்டாடை, காஞ்சின்னா பொன்னாலான ஒட்டியானமெல்லாம் போட்டு அழகான பட்டாடையெல்லாம் கட்டின்ட்டு ரொம்பவும் அழகாக இருக்காளாம் அந்த பெண். இந்த சந்தியாங்கிற சந்தியங்கிற அந்த பெண், அவளை பார்த்தால் அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கான். எடுப்பான சுநாசாம், அழகான நாசிகை இருக்கான். சுத்விஜாம் ஸ்னிக்த ஹாச லீலாவலோகனாம். அது மட்டும் இல்லை, அவளுடைய அழகான அவளுடைய இடை, கொடி இடை, அவளுடைய அழகான ரூபம், அதுவும் மேலே அழகான எடுப்பான நாசிகை, அழகான வரிசைகள், அதில் ரொம்ப அழகான ஸ்னிக்தமான மந்தஹாசம், அழகான ஒரு சிரிப்பு வேற இருக்கு. அந்த சிரிப்பே அப்படியே கிளறி விடுற மாதிரி இருக்கான். அப்படி இருக்காளாம் அவள். அதுவும் இல்லை, கூகந்தீம் விருடை ஆத்மானாம் நீலாக வரூதினாம் உபலப்யாசுர தர்ம சர்வே செம்ம முகுஸ்திரியம். அவள் வந்து அப்படியே திருப்பி அவள் மயங்கி போகிறான் அந்த பெண். அழகான கார்கூந்தல், ரொம்ப அழகான ஸ்ட்ரக்சரோடு அப்படி வர்றா. பார்த்தோன்னே இவெல்லாம் மயங்கிட்டு அஹோ ரூபம் அஹோ, அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். யார்? அசுரர்கள். அதை பார்த்துட்டு அப்படியே மயங்குறா. அஹோ ரூபமஹோ தைரியமஹோ அஸ்யா நவம் வயக, ரொம்ப அழகா இருக்கிய. வயனா வயசு, நவ வயசு, ரொம்ப சின்ன பொண்ணு,
ரொம்ப அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு, இவ்வளவு அழகாக இருக்காளே இவ்வளவு அழகாக இருக்காளே. அப்போ வந்து இவள் வந்து நம்மளை யாரை எடுத்து சூஸ் பண்ணிக்க போறா, இவளுக்குள்ளே ஒரு போட்டி, இந்த பெண் நம்ம கிடைப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம அந்த மோகினி அவதாரம் ஞாபகம் வருதா உங்களுக்கு இல்லையா? அடுத்து இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கச்சே அந்த சந்தியாதேவி கிட்ட போய் பேசவே ஆரம்பிச்சிட்டாலாம் இந்த அசுரர்கள்லாம். கேட்குறா, காசி கசியாசி நீ யாருமா? அது வாழை மாதிரி அப்படியே அழகான தொடைகளை வரோருக, அழகான தொடைகளை உடையவளே, நீ வந்து யாரு? ரூபத்ர வினபன்யேன துர்பகாந்தோ விபாதசே, விபாதசே அப்படியே ஒளி வீசுறியே, நீ யாரு? இவ்வளவு அழகான ஒளி வீசின்ட்டு அதை பார்க்கறதுக்கே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உன்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆசை வருதே, நீ யாரு அப்படின்னு கசியாசி அப்படின்னு கேட்குறா. அப்புறம் இன்னொன்று சொல்றா, பரவாயில்லம்மா அவள் எதுவும் சும்மா இல்லாமல் அவள் பந்தாடுறாளாம், பந்தாடுறா அவ. உடனே அவள் சொல்கிறா, நீ யாவா, நீ யாராக இருந்தாலும் அவளை யாவா காய்ச்சித்து தோம் அபலே, அபல அந்த வார்த்தை ஆக்சுவலாக அபலைன்னு சொல்கிறோமா, அந்த பெண்களை சொல்கிறது. இது நாராயண பட்டத்திலையும் இந்த அபலை கிட்ட தான்ப்பா நீ யாசிக்கிற பலிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார். வாமன அவதாரெலாம் முடிஞ்ச அப்புறம் வெண்ணெயை வாங்கும்போது நவநீதத்துக்காக வரும்போது அப்போ இவர் சொல்கிற, இந்த அசுரர்கள்லாம் நீ யாரானாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னை பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்படியே மயங்கி போய் நிற்கிறாவா. உன்னை பார்த்ததே கந்துக கிரீடையா மனக, எது கந்துக கிரீட்ட, எங்க மனத்தை, கந்துகம்னா பந்து, கிரீட்டன்னா விளையாட்டு, பந்து விளையாடுறியே அப்படிங்கிறா. சொல்லிட்டு திருப்பி சொல்றா, நீ அந்த நீ பந்து விளையாடுறது, நீ வந்து நைகத்ரதே ஜெயதி ஷாலினி பாத பத்மம், நீ அடிக்கிற பாரு கணந்தியா முகு கரதலேன பதங்கம், அப்படி அடிச்சு உன் கையில கொண்டு வரையே அந்த பந்து, அந்த அந்த அதை அடிக்கும்போது உன்னுடைய அழகான கால்கள் இருக்கே பாத பத்மம், தாமரை கால்கள் அப்படியே ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறது, ஓடி விளையாடின்னு இருக்கேன், பார்க்கறதுக்கே அழகு, இதில் அழகாக துள்ளி விளையாடும் போது எவ்வளோ இப்படி இருக்கும் இல்லையா? அது வந்து பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்பவுமே அப்படியே மயங்கி போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே இந்த அழகான இந்த பெண், அதாவது இது இவ வந்து பெண் ரூபத்தில் இருக்கிற சாயை நெஜம்னு நினச்சிட்டு போய் அப்படி கட்டிக்கிறாளாம் அசுரர்கள்லாம் சந்தியாவை பார்த்துட்டு. அப்போது இவருக்கே ஒரு மாதிரியாக போயிடுத்து. அந்த நேரத்தில் இப்போ பாருங்க, பிரம்மதேவனுடைய படைப்பெல்லாம் ஒரு விகாரம், ஒரு விகாரம் தான், மனசுலேருந்து வந்தவா அந்த முதல் சனகாதி முனிவர்கள், அதனால் மனமெல்லாம் பகவானே நினச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த காமமாக வந்து அப்படி பண்ணுறா, அந்த சாயை வந்து கட்டிக்கிறதுக்கு வரா, அந்த நேரத்தில் அந்த ரூபமானது கந்தர்வர்களாகவும் அப்சரசர்களாகவும் படைக்கப்பட்டது. ரொம்ப அழகாக இருப்பா இல்லையா கந்தர்வர்கள் அப்சரஸ்கள்லாம், மனதை மயக்குகின்ற அழகு, அது அவர் சொல்கிறார். கந்தர்வர் அப்சரஸ்கள் படைத்தார். அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா, அவருடைய அந்த தெஜிச்சுட்டார், அந்த ரூபத்தையும் விட்டுட்டு இந்த அப்சரசுகள் எல்லாம் வந்து அந்த ரூபத்தை எடுத்துட்டு ஒளி பூர்ணமான பிரம்மதேவனுடைய ரூபத்தை வாங்கினுட்டா இவா ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சோம்பலாட படுத்தோன்னே பிசாசெல்லாம் வந்தது. இது சோம்பல், அதை தான் சொல்கிறா தமசு குணம், சோம்பலோட படுத்துக்கிறார். அதான் அந்த சந்தியா வேளையில் படுக்கப்படாதும்பா இல்லையா? இது வந்து இவர் வந்து சோம்பலை அப்படி படுத்துக்கிறார், பூதமும் பிசாசுகளும் வந்தன அப்படிங்கிறார். இதெல்லாம் நமக்கு வந்து புதுசாக இருக்குது பார்த்துங்க இல்லையா? தலைவரி கோலமாக இடுப்பில் வஸ்திரம் இல்லாமல் அது வந்ததுன்னு. இதில் வந்து 2வது வேணால் கட் பண்ணிடலாம். தலைவரி கோலமாக இப்போ எல்லா குழந்தைங்களும் எல்லா பொண்களும் தான் அலைஞ்சுட்டு இருக்கு. பாவம், அது இவ கேட்டனா தான் தெரியும் இதுதான் விஷயம்னு. பிசாசாகவும் பூதமாகவும் அப்படியே தெரிந்து கொண்டிருப்பல். அது வந்து இது வஸ்திரம் இல்லை, இதில் ஒரே ஒரு அடிஷன் அதுதான். ஆமாம். அடுத்து அதை எடுத்து இந்த சோம்பலில் வந்து இந்த கொட்டாய் விட்டுருக்கார். அந்த சரீரம் தான் பூதத்துக்கும் பிசாசுகளுக்கும். சரீரமே இல்லை இல்லையா? பிசாசு பூதம் எல்லாம் நம்மெல்லாம் வந்து சரீரத்தோடு இருக்க பிசாசு, அது வந்து சரீரம் இல்லாத பிசாசு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, 2 டிஃப்ரென்ஸ் தான், ஒரே டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுத்துக்கும். அடுத்து சோம்பல் ஆகிடுதா. அடுத்து இந்த அப்படியே வாய் இடுக்கலா நீரை விட்டுட்டு அப்படியே தூங்குறது விழுப்பார், அதாவது உண்மத்தமான நிலை, அந்த பித்து நிலை, அதெல்லாம் இந்த பூதங்கள் பிசாசுகள் தான். தன்னை அறியாமல் தின்ற இடம் படுத்தெல்லாம் தின்னேம்பால, சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கங்கிற மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு நேரங்காலம் தெரியாமல் சந்தியா நேரத்துலலாம் அப்படியே தூங்கின்றதுன்னா அதெல்லாம் பிசாசு தான் ஆச்சா. அடுத்து அதுக்கப்புறம் வந்து பிரம்மதேவர் என்ன பண்ணார், அவருடைய சக்தியான அதிகமாகுது. அதாவது கொட்டா விட்டாச்சு, சோம்பலாக அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அதில் சாத்தியர்களும் பித்ருக்களும் வந்தார்கள்.
அவர்களுக்கும் தேகாங்கிற ரூபம் கிடையாது. அவர்கள் சாத்தியர்கள் வேள்வி கர்மாவிலும் பித்ருக்கள் தர்ப்பணத்திலிருந்தும் அவருடைய வேண்டிய அந்த ஆகாரங்களை உட்கொள்கின்றார்கள் அப்படின்னர். அடுத்தது இதெல்லாம் புதிய நமக்கு விஷயங்கள். அப்புறம் பிரம்மதேவர்கள் சித்தர்களை படைத்தார், வித்யாதரர்களை படைத்தார். அப்போது மேலேந்து வர்றது இது கேட்டகிரி. அதுக்கப்புறம் பிரம்மதேவர் தன்னுடைய பிரதிபிம்பத்தையே பார்த்துட்டு ஆஹா என்ன அழகாக இருக்கே அப்படின்னு அவர் நினச்சாராம். அதிலிருந்து கிண்ணறர்களும் கிம்புருஷர்களும் வந்தார்கள். ஸ்டேட்டஸ்பியர் அப்படியே இறங்குறது பாருங்கள், மேலேருந்து அப்படி இறங்குறது. அடுத்து பிரம்மதேவர் அந்த பிரதிபிம்ப ரூபமான அந்த சரீரத்தை எடுத்துட்டு அவள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தா மனைவியோடு சேர்ந்து, அதாவது கிம்புருஷர்கள் கிண்ணறர்கள். அடுத்து பிரம்மதேவர் கையை காலை நீட்டி படுத்துட்டு இருந்தாராம். படுத்துட்டே இருக்கச்சே அந்த ஐயோ நான் இன்னும் பிரஜாபதியை பெருசாக பண்ணலையே அப்படிங்கும்போது அந்த உடலை அப்படி தெஜிச்சிட்டாராம், விட்டுட்டாராம். அப்போ சொல்கிற அந்த உடலிலிருந்து ரோம கும்பங்கள்லாம் விழுந்து பாம்பானது, பாம்பு படம் எடுத்தது அப்படிங்கிற கொடிய பாம்புகள்லாம் இல்லையா அதெல்லாம் வந்தது அப்படிங்கிறார். அப்போது அது ஆயிடுத்து. இந்த பிரஜா உற்பத்தியை விருத்தி பண்ணணுங்கிறதுக்காக சரி இதெல்லாம் முடிஞ்சிருத்து, நான் என்ன விருத்தி பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் தன்னுடைய பிரஜா உற்பத்திக்காக மனு, வைவஸ்தாக்கிய மனுலாம் பின்னாடி வருவார். முதல்ல சுவாயம்பு மனுவை படைத்தார். நிறைய மனுக்கள் இருக்கா. சுவாயம்பு மனுவும் சதரூபாவதியும் தனது வலது இடத்திலிருந்து படைத்தார் அப்படிங்கிறார். அவர்களுக்கு தான் மனுஷ சரீரம் வருது. இப்போ மேலேருந்து இறங்கி வந்துட்டோம் இல்லையா. இப்போ லாஸ்ட்டில் மனுஷனுக்கு நிற்கிறோம். அப்போ அந்த மனிதத்துக்கு வந்த உடனே அந்த மனிதர்கள் அதாவது மனுக்களை படைச்ச உடனே ரொம்ப அழகாக இருந்தாலும், அதாவது மனித சரீரம் படித்து அவர்கள் பிரஜா உற்பத்தி பண்ணணும்னு மனுக்களை படைச்சாராம். அவர்கள் அவ்வளவு அழகாக இருந்தாலும் தேவர்கள்லாம் ஸ்துதிப்பாடினாங்கிறான். அப்போ மனிதர்கள் எவ்வளவு அழகாக இருந்திருக்கா இல்லையா. அடுத்தது இந்த மனுக்கள்லாம் என்ன பண்ணாலாம், அக்னிஹோத்ராதி கர்மங்கள் எல்லாம் செய்து கொண்டு அவர்கள் என்ன அக்னிஹோத்ராதி கர்மங்கள் பண்ணால் மட்டுமே தேவர்களுக்கு உண்டான ஹவிசு கிடைக்கும் இல்லையா. அந்த கர்மாவை நல்லா பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ரொம்ப அழகான விஷயம் சொன்னார். என்ன விஷயம்னா 52 தபசா வித்யா யுக்தோ யோகேன சுசமாதின. எத்தனை விஷயம்? தபசினாலும் வித்யா உபாசனை பண்ணுறதுனாலையும் யுக்தத்தினாலும் வழிமுறைகளினாலும் யோகத்தினாலும். யோகம்னா என்ன? அஷ்டாங்க யோகம், யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா தாரணை தியானம் சமாதிங்கிற அந்த அஷ்டாங்க யோகத்தினாலும் ரொம்ப நல்ல அழகான, அதாவது இதெல்லாம் வச்சுனுட்டு ரொம்ப அழகான ரிஷிகணங்களை சிருஷ்டிச்சார். அதனால தான் ரிஷிகள் என்றுமே தப்போ வலிமையோடு இருக்கார். அப்போ அவர்கள் அதாவது சொல்லுவாள், இந்த எந்த மண்ணிலேருந்து வந்ததோ அதனுடைய இது தெரியும் போல, அது போல் இத்தனை நல்ல விஷயங்களை கொண்டு ரிஷிகளை படைத்தார் அப்படிங்கிறார். அப்புறம் பிரம்மதேவர் ரொம்ப அழகான இந்த தன்னுடைய தேகத்தினுடைய அம்சங்களை வைத்து கொண்டு ஒரு ரிஷியாக பிரித்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக 20வது அத்தியாயத்தை முடிக்கிறார். हरिः ओम् अथ तृतीयस्कन्धे 20ोऽध्यायः शानुख उवाच महीं प्रतिष्ठामध्यस्य सौते स्वायम्भो मनुः कान्यन्वतिष्ठद्वाराणि मार्गायावरजन्मनां शत्ता महाभागवतः कृष्णस्यैककान्तिकः सुहृत् यस्तत्याजाग्रजं कृष्णे सापत्यम् अघवानिते द्वैपायनाथवनवरो महित्वे तस्य देहजः सर्वात्मनाश्रितः कृष्णं तत्परांशाप्यनुव्रतः किमन्वपृच्छन् मैत्रेयं विरजास्ततीर्थसेवया उपगम्य कुशावर्त आसीनं तत्त्ववित्तमं तयोः संवददो सूत प्रवृत्ता ह्यमलाकताः आपोघाङ्गा इवाग्निः हरेः पादाम्बुजाश्रयाः तानः कीर्तय भद्रं ते कीर्तन्योद्धारकर्मणः रसज्ञः को नु तृप्येत हरिलीलामृतं पिबन् एवमुग्रश्रवा पृष्ठ दशभिर्नैमिषायनैः भगवती अर्पिधात्यात्म तानाः श्रूयतामिति सोथोवाच हरेर्धृतक्रोटतनोः स्वमायया निशम्य गोरुद्धरणं रसातलात् लीलां हिरण्याक्षम् अवज्ञाय हतं सञ्जातो हर्षो मुनिमाह भारत विदुरोवाच प्रजापतिः सृष्ट्वा प्रजासर्गे प्रजापतीन् किमारभद मे ब्रह्मन्
प्रब्रूहि अव्यक्तमार्गवित् ये मरीच्यादयो विप्राः यस्तु स्वायम्भुवो मनुः ते वै ब्रह्मणादेशात् कथमेतदभावयन् सत्विधीया किमसृजन् स्वतन्त्रा उदकर्मसो आहोस्वित्संहदा सर्वे एतं स्म समकल्पयन्। मैत्रेय उवाच दैवेन दुर्वितर्केन परेणानिमिषेण च जातक्षोभात् भगवतो महानासीत् गुणत्रयात् रजप्रधान् महदस्त्रिलङ्गो दैवच्चोदितात् जातः ससर्जभूतादि व्यदादीनि पञ्चश तानि चैकैषः सृष्टुम् असमर्थानि भौतिकं संहत्य दैवयोगेन हैममण्डमवासृजन् सो अशयिष्ठाब्दिः सलिले आण्डकोशे निरात्मकः साग्रं वै वर्षसहस्रम् अन्ववाचे तमेश्वरः तस्य नाभेरभूत्पद्मं सहस्रार्कोरुधीदिति सर्वजीवनिखायौखो यत्र स्वयंभूत् स्मराट् सो अनिविष्टो भगवताः शेते सलिलाशये लोकसंस्थां यदा पूर्वं निर्ममे संस्थया स्वया ससर्जच्छायया विद्यां पञ्चपर्वाणमग्रदः तामिश्रमन्दतामिश्रं तमो मोहो महातमः विससर्जात्मनः कायं नाभिनन्दं स्तमोमयं जगृहुर्यक्षरक्षांसि रात्रिं शुद्रोत्समोद्भवां शुद्रुभ्यामुपसृष्टास्थे तं जग्धुम् अभिदुत्रुवो मा रक्षतैनं जक्षत्वम् इत्योचुः सुदृढार्दिताः देवस्थानाः संविघ्नो मां जक्षद रक्षत अहो मे रक्षांसि प्रजायूयं बभूवित देवता प्रभयायाः देव्यन् प्रमुखतो सृजत् ते आहार्षोर्देवयन्तो विसृष्टां तां प्रभामः देवो अधेवोऽजगनतः सृजति स्मादिलोलुपान् तयेनं लोलुपतया मैथुनाये बिभेतिरे ततो हसन् स भगवान् असुरै निरपत्रपैः अन्वीयमानस्तरसा क्रुद्धो बीधः परापतत् स उपव्रज्य वरतं प्रपन्नार्तिहरं हरिं अनुग्रहाय भक्तानाम् अनुरूपात्मदर्शनं पाहि मां परमात्मस्ते प्रेषेणासृचं प्रजाः तायमायभिदुं पापा उपाक्रामन्ति मां प्रभो त्वमेकः किल लोकानां क्लिष्टानां क्लेशनाशिनः त्वमेकः क्लेशदस्तेषाम् अनासन्नपतां तव स्वावधार्यास्य कार्पण्यं विमुक्त्यात्मनदर्शनः विमुञ्चात्मदनं घोरम् इत्युक्तो विमुमोचः तां गणचरणाम्बोजं मदविह्वललोचनां काञ्चीकलापविलसत् दुगोलचनरोसतं रोदसम् अन्योन्यश्लेषयोद्धुङ्ग निरन्तरपयोधरां सुनासां सुद्विजयां विजां स्निग्धहासलीलावलोकनां गुहन्तीं व्रीडयात्मानं नीलालगवरोधिनीम् उपलभ्यासुराधर्म सर्वे सम्मुमुः श्रियम् अहो रूपम् अहो धैर्यम् अहो अस्यानवं वयः मध्ये कामयमानानाम् अकामेव विसर्पति वितर्कयन्तो बहुधा तां सन्त्यां प्रमदाकृतिम् अभिसम्भाव्य विश्रम्भात् पर्यपृच्छन् कुमेधसः काशिकस्यासिरम्बोरो को वार्तस्ते अत्र भामिनी रूपत्र विनपन्येन दुर्भकान्नो विवादसे यावा काचित् त्वम् अबले दृष्ट्या सन्दर्शनं तव उत्सुनोक्षीक्षमाणानां कन्दुकक्रीडया मनः नैगत्र ते जयति शालिनी पादपद्मं ग्नन्द्यामुः करतलेन पदत्पदङ्गं मद्यं विषीदति बृहस्तनभारभीतं शान्देव दृष्टिरमला शुशिका समूहः इति सायन्तैनां सन्ध्याम् असुराः प्रमदायतीं प्रलोभयन्तीं जगृहुः
मत्वा मूढधियस्त्रियं प्रहस्य भावगम्भीरं जिक्रन्ध्यात्मनमात्मना कान्त्या ससर्ज भगवान् गन्धर्व अप्सरसां गणान् विससर्ज तनुं तां वै ज्योत्स्नां कान्तिमतीं प्रियां दयेव चाददुः प्रीत्या विश्वावसु पुरोगमाः सृष्ट्वा भूतपिशाचांश भगवानात्मतन्द्रिणां दिक्वाससो मुक्तकेशान् वीक्ष्य चामीलयदृशो जगृहुस्तत्विसृष्टां तां जृम्भनाख्यां तनुं प्रभोः निद्रामिन्द्रियविक्लेथो यया बोधेषु दृश्यते येनोचिष्टान् दर्शयन्ति तमुन्मादं प्रजक्षते ऊर्जस्वन्तं मन्यमानः आत्मानं भगवानजः साध्यान् घनान् पितृगणान् परोक्षेण सृजत् प्रभुः त आत्मसर्गं तं कायं पितरः प्रतिभेदिने साध्येभ्यश्च पितृभ्यश्च कवयो यत् वितन्वते सिद्धान् विद्याधरां शैव तिरोधानेन सोऽसृजते तेभ्यो अददात् तम् आत्मानम् अन्तर्धानाख्यमद्भुतं स किन्नरान् किं पुरुषान् प्रत्यात्म्येन सृजत् प्रभुः मानयन्नात्मनामात्मानम् आत्माभासं विलोकयन् ते तु तज्जगृहो रूपं त्यक्तं यत् परमेष्टिना मिथुनीभूय घायन्तः तमेवोषसि कर्मभिः देहेन वै भोगवता शयानो बहुचिन्तया सर्गे अनुपचिते क्रोधात् उत्ससर्जः तत्त्वपुः ये हहीयन्तामुदकेशा आहयस्ते अङ्गजग्निरे सर्पाः प्रसर्पदः क्रूरा नागा भोगोरुकन्तराः स आत्मानं मन्यमानः कृतकृत्यमिवात्मभूः तदा मनून् ससर्जान्ते मनसा लोकभावनान् तेभ्यः सोऽसृजत् स्वीयं पुरं पुरुषमात्मवान् तान् दृष्ट्वा ये पुरा सृष्टाः प्रशंसो प्रजापतिम् अहो एतज्जगत्सृष्टः सुकृतं भदते कृतं प्रतिष्ठिताः क्रिया यस्मिन् साघमन्नमधामहे तपसा विद्यया युक्तो योगेन स समाधिना ऋषिर्हृषिकेशः ससर्जाभिमता प्रजाः तेभ्यश्चैक एकैकशः स्वस्य देहस्यां समधातजः यत्तत् समाधियोगर्ति तपो विद्या विरक्तिमत् श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा सद्गुरु महाराज की जय।